தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நடந்து முடிஞ்சது. போலி வாக்காளர்களை நீக்கி தகுதியானவர்களை வாக்களிக்க வைக்கணுங்கிறது தான் அதோட நோக்கமா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படி தமிழ்நாட்டுல நடந்த SIRனு சொல்லப்படுற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள்ல சுமார் 73.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டோட இப்போதைய வாக்காளர் எண்ணிக்கை 5.73 கோடியா இருக்கு. வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டவங்க திரும்பவும் வாக்காளர் பட்டியல இடம்பெற தேர்தல் ஆணையம் வழிவகை செஞ்சிருக்கு. இது சம்பந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால வாக்காளர்கள் பட்டியலை சீரமைக்கும் பணியில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருந்துச்சு. இதன்படி SIR பணிகள் முடிஞ்சு மாநிலம் மற்றும் மாவட்ட வாரியா இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாச்சு. தேர்தல் ஆணையம் சார்பில் அவ்வப்போது வாக்காளர் அட்டை திருத்த முகாம் நடைபெறுவது வழக்கம். இந்த முகாமில் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் திருத்தங்கள் செய்யப்படும். மேலும் புதிதாக வாக்காளர் பட்டியல்ல சேர விண்ணப்பிக்கும் நபர்கள் படிவம் 6 பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும். தேர்தல் ஆணைய அதிகாரப்பூர்வ இணையதள படிவம் 6 பூர்த்தி செய்யும் போது SIR தகவல்களை பூர்த்தி செய்வதற்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த படிவத்தை பூர்த்தி செய்யாம இனி உங்க விண்ணப்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. வாக்காளர்களின் தரவுகளை சீர்படுத்தவும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒருவேளை பெற்றோரின் SIR விவரங்கள் இல்லைன்னா மாற்று விருப்பத்தை தேர்வு செஞ்சு விண்ணப்பிக்க முடியும். ஆனாலும் அடுத்த கட்ட சரிபார்ப்பு வழிமுறைகள் பத்தின கூடுதல் தகவல்கள் தேவைப்படலான்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இப்போ தேவையான SIR விவரங்களை பத்தி பார்க்கலாம். 1. முந்தைய SIR பட்டியலில் இருந்தா பெற்றோரின் பெயரை குறிப்பிட வேண்டும். 2. பெற்றோரின் சட்டமன்ற தொகுதி எண். 3. வாக்குச்சாவடி எண். 4. வரிசை எண். வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை சேர்க்க விண்ணப்பிக்கிறப்போ தேர்தல் ஆணையத்தோட புதிய அறிவிப்பின்படி விண்ணப்பத்தை கவனமா பூர்த்தி செய்யுங்க.